ஹலோ காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட அட்ராக்டிவ்னஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்க போது, கிளியராக இருக்க போது, அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஓகேவா? ஸோ நம்மளோட அட்ராக்டிவ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எதனால் நம்மளோட ஸ்கின்னை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் இந்த ஸ்கின் அப்படின்றது ரொம்பவே மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. முக்கியமாக நம்மளோட ஃபேஸ், ஓகேவா? நம்மளோட கிளியர் ஃபேஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால அட்ராக்டிவாக தெரிய முடியும். ஸோ மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு சோப் தான் யூஸ் பண்ணுறோம். ஆப்வியஸாக சோப் வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயமானாலும் ஸோ நம்மளால ஈஸியாக அஃபோர்ட் பண்ணுற முடியறதுனால நம்ம வந்து சோப் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளால கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம், கிளன்சர் யூஸ் பண்ணலாம், சீரம் யூஸ் பண்ணலாம், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம், சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். ஃபேஸுக்கே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை கிளியராக வைக்கிறதுனால நம்மளால கண்டிப்பாக அட்ராக்டிவாக தெரிய முடியும். ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்மளோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி நல்லா அட்ராக்டிவாக காமிக்கிறதுனால நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை ஈஸியாக வந்து எல்லாத்திட்டையும் எடுக்க முடியும், ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ் வாஷஸ்லாம் ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான விஷயமும் இருக்குது, ரொம்பவே நேச்சுரலான ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதை பார்த்து எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுற, எல்லாரும் இப்போது நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம அந்த ஹார்ம்ஃபுல்லான விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு ஸோ ஒரு பேசிக்கான ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு நம்மளோட ஃபேஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சோப்லாம் யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து கண்டிப்பாக பிரைட்டன் ஆக்க முடியும். இது ஒரு 1% அவங்கள வந்து அட்ராக்டிவாக காமிக்குன்னு வச்சுங்களேன். ஸோ நீங்கள் முன்னாடி இருக்கிறத விட நீங்கள் அட்ராக்டிவாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபேஷியல் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டே அண்ட் நைட் வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து கிளியராக வச்சுக்கலாம். அதாவது வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரொம்ப வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரப் பண்ணாமல் ஜென்டலாக வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணலாம். அண்ட் தென் ஐஸ் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஐஸ் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸை வந்து பிரைட்டனாக காமிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஆலோவேராவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்தெல்லாம் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், நம்மளோட அட்ராக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹேர் கேர் ரொட்டீனை மெயின்டைன் பண்ணணும். ஹேர் கேர் ரொட்டீன் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த நேச்சுரல் ஹேர் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ண பழகுங்க. ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ப்ராடக்ட்லாம் போகாதீங்க. இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லான ப்ராடக்ட்லாம் போனால் பின்னாடி நீங்கள் தான் கஷ்டப்படணும். ஸோ எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடிகிற இதே மாதிரி எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்மளோட ஹேரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஷாம்பூஸ் டெய்லியும் அப்ளை பண்ணி தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஹாட் வாட்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ நார்மல் டேப் வாட்டரே போதும் நம்மளோட தலையை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்படி நம்ம ஆஃப்லான ஷாம்பூஸ்லாம் யூஸ் பண்ணால் நம்மளோட நேச்சுரல் ஆயில் வந்து ரொம்பவே கெடுத்துக்கிட்டுரும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பெய்டும். பேட்சி பெய்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. ஏன்னா பேட்சி பெய்ட் இருக்கிறதுக்கு நீங்கள் சேவ் பண்ணாவே பார்க்க நீட்டாக இருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த மூக்கில் காதுலலாம் முடி இருக்குல்ல, ஸோ அதையும் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணிடுங்க. அது கட் பண்ண மாட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபேஸை நீட்டாக வச்சுக்கிறது தான் அட்ராக்ஷனோட முக்கியமான பார்ட்டு. தேர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா மியூவிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மியூவிங் டெக்னிக் தான் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து இன்னும் அட்ராக்டிவாக மாற்றுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மியூவிங் பண்ணுறது மூலிமா நம்மளோட அந்த ஜா லைன் ரொம்ப விசிபிளாக தெரிகிற மாதிரி மாற்ற முடியும். அண்ட் தென் இந்த மியூவிங்லேயே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் ஒருவேளை மியூவிங் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நிறைய சைடு எஃபெக்டை கொண்டு வந்துடும். அதனால் மியூவிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட அட்ராக்ஷனை இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. ஸோ இந்த மியூவிங் டெக்னிக் அப்படின்றது இந்த சைடு ஜா லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஜா லைனை விசிபிளாக காமிக்கிறதுக்கு இந்த மியூவிங் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மியூவிங் பற்றி தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போடலாம், சரியா? ஸோ இந்த மியூவிங் பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அதனால் இந்த மியூவிங் பண்ணும்போது கரெக்டாக மியூவிங் பண்ணிடுங்க. ஸோ மியூவிங்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட டங் ரெஸ்ட் பொசிஷனை எந்த இடத்த வச்சிருக்கீங்க அப்படின்றதான் இந்த மியூவிங்கோட மேட்ரு. உங்களோட ரெஸ்ட் பொசிஷன் டாப்ல இருந்தால் நீங்கள் ஒரு வேளை மியூவிங் கரெக்டாக பண்ணலாம். அதுவே பாட்டம்ல இருந்தால் நீங்கள் மியூவிங் கரெக்டாக பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மியூவிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அந்த மியூவிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் கண்டிப்பாக அட்ராக்டிவாக மாறும். ஸோ உங்களோட ஜாலைன் எந்த அளவுக்கு விசிபிளாக தெரியுதோ அந்த அளவுக்கு நம்மளால அட்ராக்ஷனை கெட் பண்ண முடியும். அது பியர்டு வச்சு அந்த ஜாலைன் விசிபிளாக தெரிஞ்சால் அது இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனை எடுத்து கொடுக்கும். ஃபோர்த் டிப் என்னன்னா நம்மளோட ஃபேஷியல் பார்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கணும். ஃபேஷியல் பார்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளோட ஐஸ், நம்மளோட நோஸ் அண்ட் தென் நம்மளோட மவுத் தான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் ஐஸை சுற்றியும் அந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துட்டாலே நம்மளால அட்ராக்ஷனை கெட் பண்ண முடியும். அண்ட் தென் நம்மளோட நோஸ் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ அந்த மூக்கில் இருக்க முடியெல்லாம் கட் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். தென் தேர்ட் வந்து நம்மளோட மவுத் தான். நம்மளோட மவுத்துன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம அதுலேருந்து ஸ்மெல் வரவும் பார்த்துக்கணும். நம்ம எதாவது பேச போகிறோம் அப்படின்னா நம்ம மவுத் வந்து எந்த அளவுக்கு கிளியராக குட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளால வந்து இம்ப்ரெஷனை கெட் பண்ண முடியும், அட்ராக்ஷனை கெட் பண்ண முடியும். அண்ட் தென் நம்மளோட டீத் வந்து க்ளீனாகவும் ஒயிட்டாகவும் வச்சுக்க பார்த்துக்கணும்.
அதே மாதிரி நம்மளோட மவுத் வந்து அதிகமாக நிறைய ஸ்மோக் பண்ணால் அப்படியே பிளாக்காக மாறிடும். ஸோ இந்த மாதிரிலாம் அந்த ஸ்மோக் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸாக இருந்தால் நம்மளோட ஃபேஸ் பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். 5th டிப் என்னன்னா நம்மளோட ஒர்க் அவுட் ரொட்டீன். நம்மளோட ஒர்க் அவுட் ரொட்டீன் நம்ம ஏன் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பாக ஃபிட்டாக இருக்க முடியும், நம்மளோட டெஸ்டோஸ்டரோனை இம்ப்ரூவ் பண்ண முடியும், நம்மளோட மசில் வந்து க்ரோத் பண்ண முடியும், நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் அவசியம் கிடையாது. நம்மளால வீட்டில் இருந்தே ஒர்க் அவுட் பண்ண முடியும். நம்ம இந்த அளவுக்கு அந்த பாடி ஷேப்போடு இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளோட அட்ராக்ஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்மளோட ஃபேட்டை குறைக்கிறது மூலிமா நம்மளோட பாடி ஃபேட் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஷியல் ஃபேட்டும் குறையிறதுனால, நம்மளோட இந்த ஜா லைன்ல விசிபிளா தெரிய ஆரம்பிக்கிறதுனால, நம்மளோட டெஸ்டோஸ்டரோன் இம்ப்ரூவ் ஆகிறதுனால நம்மளால அந்த அட்ராக்ஷனை கெட் பண்ண முடியும். 6th டிப் என்னன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பொறுத்து தான் நம்மளோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் தென் நம்ம அட்ராக்டிவா தெரியறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்றது இம்ப்ரூவா இருக்கு. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்றது வெளிப்படுத்துறது இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இவ்வளோ மேட்டர் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம எப்பயும் ஒரே ட்ரெண்டே போடாமல் ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணி பழகலாம். ஸோ நம்ம ரொம்ப ஃபங்கியாலாம் ட்ரெஸ் பண்ண தேவையில்ல. ஒரு நார்மலான ஒரு பேசிக்கான ஒரு கிளாசிக்கான ட்ரெஸ்லாம் வியர் பண்ணவே போதும். அந்த ட்ரெஸ்ஸிங் நாலேஜ் எங்கே எப்படி ட்ரெஸ் வியர் பண்ணும் அப்படின்ற அந்த ட்ரெஸ்ஸிங் நாலேஜ் இருந்தாவே போதும். நம்மளால ஈஸியாக நம்மளோட அட்ராக்ஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த ரொம்ப ஓல்டு ட்ரெண்ட்லேயே இருக்காமல் அந்த ட்ரெண்ட் அந்த டேக்கு ஏற்ற அந்த ட்ரெண்டை நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து அப்டேட்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் புரிட்டட் ஆகுறதுனால இன்னும் கொஞ்சம் அந்த நாலேஜையும் அந்த அட்ராக்ஷனையும் மற்றவங்கிட்டு நம்மளால கெட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ புதுசாக நிறைய ட்ரை பண்ணுறது மூலிமா ஃபர்ஸ்ட் உங்களோட பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட பாடி ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட அந்த ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் சூஸ் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அந்த ஹை பட்ஜெட் ட்ரெஸ்ஸஸ்லாம் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு மீடியமான ரேஞ்சில் உங்களோட பாடி ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை தைச்சு போட்டீங்கனாலே நீங்கள் வந்து அட்ராக்ஷனை கெட் பண்ண முடியும். 7வது விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட பாடி ஸ்மெல் தான். நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட பாடி ஸ்மெல் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட அட்ராக்ஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். நம்மளோட அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பாடி ஸ்மெல் அப்படின்றது ரொம்பவே மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாம், இல்லை சென்ட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது எப்படி வேணா இருக்கலாம், பட் வெளியே போகும்போது உங்ககிட்ட இருந்து நல்ல ஸ்மெல் வந்தால் மட்டும்தான் நம்மளோட அட்ராக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் யார்கிட்டயும் போய் பேசும்போது உங்களோட பாடி ஸ்மெல் கண்டிப்பாக அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் பர்ஃப்யூம் வச்சுக்கங்க. அந்த பர்ஃப்யூம் வந்து நீங்கள் வந்து டெய்லியும் வெளியே போகும்போது அப்ளை பண்ணிட்டு போகலாம். இந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட அட்ராக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த 7 பேசிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ராக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த 7 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்மளால நம்மளோட அட்ராக்ஷனை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும்.